ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆஸ்பராகஸ் பொரியல் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்ப்போம். நம்ம கேரட் பீன்ஸு இல்லைன்னா கோஸ்லலாம் வந்து தோரன் செய்வோம் இல்லையா, கேரளா ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி ஊற்றி, அதே மாதிரி ஆஸ்பராகஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லா நான் ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அடிப்பாகம் மட்டும் வந்து சிலது இப்படி நறுக்கணும் அப்படின்னா நார் மாதிரி நம்மளால் கட் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பீன்ஸ் நறுக்கிற மாதிரி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் பீன்ஸ் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் நறுக்கிக்கோங்க. இது வந்து நான் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை, அதனால் டைரெக்டாக நான் காய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஒரு வெங்காயமோ இல்லை அரை வெங்காயமோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சதில் நான் வெங்காயம் நிறையா சேர்த்ததுனால ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா வேண்டான்றதுனால நான் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த காய் நல்லா வதங்கின உடனே அது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இது ரொம்ப நேரம் ஆகாது ஆஸ்பராகஸ் வேகிறதுக்கு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இப்படி கையில் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய் வெந்துருச்சா இல்லையான்றது. இந்த மேல் தண்டெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அடி கீழே போக போக கொஞ்சம் கனமாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி இல்லாமல் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த தேங்காயில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர், அந்த தண்ணியும் போய் இந்த பொரியல் நல்லா திக்காயிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இது வந்து திக்காயிடுச்சு. நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் இது குக் ஆகிடலாம். அவ்வளோதான், ஆஸ்பராகஸ் தோரன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இந்தியன் ஸ்டைலில் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப கம்மி, நமக்கு தேவையான ஃபேட் கண்டென்ட்டும் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.